வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரஸ்ட் மீ ப்ரோ. ஸோ இன்னைக்கு தியேட்டர் ரிவ்யூ சீரிஸ் பார்ட் 2. நம்ம அதுக்கு எங்கே வந்திருக்கோம்னா பிஎஸ்ஆர் மாலுக்கு வந்திருக்கோம். அங்கே சினிபோலிஸ் ஸ்க்ரீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. A few moments ago. ராயன் மூவி போகலான்னு நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்ல, இல்லை நண்பன் ஒருவன் வந்த பிறகு மூவி போகலாம் ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்றைக்கி நான் சொல்ல, மூவிக்கு 3 நாள் முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு. கரெக்டாக மூவிக்கு 1 நாள் முன்னாடி ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு நம்ம கேமராமேன் இல்லை மூவிக்கு நான் வரலன்னு சொல்லிட்டான். சோகம் என்னன்னா, இந்த தேட்டரில் கேன்சலேஷன் கூட இல்லை, ஒரு டிக்கெட் வேஸ்ட்டாக தான் போச்சு. சரி, கேமராமேனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறப்ப தான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு, சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? அவளே கேட்குற ஆர்வத்தை பார்த்துட்டு நான் கூட அவளுக்கு வீடியோலாம் எடுக்க வரோன்னு நம்பி கொடுத்தேன். ஆனால் அவள் என்னெல்லாம் பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல். Stranded in the open, dried out tears of sorrow, lacking all emotion, staring down the barrel, waiting for the final gates to open to a new tomorrow. தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் நீங்கள் வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அண்ட் நீங்கள் டிக்கெட்ஸை ஆன்லைனில் புக் பண்ணுறீங்கன்னா புக் மை ஷோவில் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இவங்க ஸ்க்ரீன்ஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. லைக் 3rd ஃப்ளோரில் ஒரு 4 ஸ்க்ரீனும் 5th ஃப்ளோரில் ஒரு 4 ஸ்க்ரீனும் வச்சுருக்காங்க. 18+ மூவிக்கு இவங்க சில்ட்ரன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் போகிறப்பவே ஒரு ஃபேமிலியை அவங்க அலோவ் பண்ணலை. நீங்களே பார்த்தா தெரியும், ஒரு ஃபேமிலிக்கிட்ட அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் இவங்களோட செக்கிங் ரொம்பவே கம்மி தான். ஸோ நம்ம ஈஸியாக ஸ்நாக்ஸ்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் போகும்போதுமே அவங்க எதுவும் பெருசாக செக் பண்ணல. மெயினாக டிக்கெட் தான் பார்க்குறாங்க. அண்ட் நான் இவங்கள ஒரு விஷயத்தில் பாராட்டுவேன். என்னென்னா, நம்ம லாஸ்ட் டைம் கிராமத்துக்கு போகும்போது அவங்க நம்மளை வெளில துரத்தி விட்டாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உள்ளே விடுவோன்னு. இவங்க பரவாயில்ல, உள்ளே போய் வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருந்தது. அதில் போய் நம்ம உட்காந்துட்டு இருந்தோம். என்னடா பெருசாக அந்த கண்டென்ட்டுமே இன்னும் மாட்டல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என் கண்ணில் ஒன்று மாட்டிச்சு. இவனை அடிக்கலாம், பாவியா இருக்கான். அப்படியா? இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். அவனை ஏறி அடிக்கணும் திரும்பலாம். இவன் கை கிட்ட இவனை மோல அடிப்போம். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 20 ரூபா, 25 ரூபா. நான் சொல்ல போகிற வேல்யூ நீங்கள் கெஸ்ஸே பண்ண முடியாது. இவங்ககிட்ட 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 80 ரூபா. ஐ திங்க் இவங்க ஏதோ மூலிகை தண்ணி விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ரைஸிங்கை வந்து அவங்க எந்த ஸ்க்ரீன்லையுமே போடலை. நான் சொல்கிறது நீங்கள் ஃபேக்குன்னு நினைக்கலாம். பட் நான் அங்கே உள்ள கவுண்டர்லேயுமே கேட்டேன், அவங்க 80 ரூபா தான் சொன்னாங்க. இவங்க தண்ணியில் மட்டும்தான் அப்படி பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஜூஸ்லேயுமே இவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு 810 ml கோக்கோட ரேட்டு வந்து 360 இவங்கக்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு 1 லிட்டர் கோக்கே 95 ரூபா தான். பாப்கார்ன் ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் ஹை தான். பட் நம்ம கிராமத்தோடு கம்பேர் பண்ணும்போது ஓகே. டாப்பிங்ஸ்க்கு இவங்க எக்ஸ்ட்ரா 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் லார்ஜ் பாப்கார்ன் வாங்கியிருந்தோம். குவான்டிட்டி வைஸ் ஓகே, டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்தது. சரி, ஷோக்கு டைம் ஆச்சுன்னு நம்ம உள்ளே வந்துட்டோம். ஆடியோ டெக்னாலஜி இவங்க 7.1 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சவுண்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. சவுண்ட்லாம் நல்லாவே கேட்டுச்சு. அந்த சாம்பிள் கூட நான் முடிஞ்சால் போடுறேன். ஸ்க்ரீன் சைஸ் தான் இவங்ககிட்ட ரொம்ப சின்னதாக இருந்தது. ஏன்னா நாங்கள் லாஸ்ட்லேருந்து 2 ரோ முன்னாடி உட்காந்துருந்தோம். எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரொம்ப கீழே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் கீழே பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. மற்றபடி சீட்டில் புஷ்பேக் இல்லை. பட் சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. நல்லா குஷனிங்காக தான் இருந்தது. ஷோவுமே இவங்க 4:15 ஷோ டைம் எங்களுது கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4:15க்கு ஆட் போட்டாங்க. ஆட் ஒரு 5 மினிட்ஸ், மூவி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் ஒரு 6:50க்குலாம் மூவி முடிஞ்சிருச்சு. மூவி எப்படி இருந்ததுன்னு என்ன கேட்டிங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கிங் சார்ஜஸ். இங்கே வந்து ஒரு ஹவருக்கு 30 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மூவிக்கு ஃபுல்லாக 110 ஆச்சு. நான் கிளம்புன வேகத்தில் பில்லை வாங்காமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் அதை என்னால் காட்ட முடியல.
என்னதான்டா சொல்கிறேன், இந்த தியேட்டருக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும்போது நம்ம போய் அதை போய் எடுத்து போட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படி சரி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கடைக்கு வந்தோம். இந்த கடை ஆப்போசிட் டு பிஎஸ்ஆர் மால் டுவர்ட்ஸ் தரமணி ரோட்டில் இருக்குது. இதுக்கு மேலே பேசினா போடா வேணுன்னு நீங்களும் போயிடுவீங்க. ஆல்ரெடி எத்தனை பேர் போனீங்கன்னு தெரில. ஸோ see you guys in next video. Until then, stay tuned.